எனக்கு அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முதல்ல நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய பிரதானமான நோக்கம். பேதுரு ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட வரவும் உமக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஆனா அவன் சொல்றதையும் விரும்புறதையும் அவனால் செய்ய முடியாது என்பது அவன் அறியாது இருந்தான். இப்படிதான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் நாம் இப்படிதான் இருக்கிறோம். சொன்னது தப்பு இல்லை, நாம் விரும்புவதும் தப்பு இல்லை. ஆனா நாம் சொன்னதையும் விரும்புவதையும் நம்மால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம் கரைப்பட்டவர்களா இருக்கிறோம். தேவனால் சரி செய்திட முடியாத அளவுக்கு நாம் கரைப்பட்டவர்கள். தேவன் நம்மை மாற்ற முடியாத அளவுக்கு நாம் சீரழிக்கப்பட்ட ஒரு மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல தேவன் நமக்கு நிஜத்திலே நிரூபிக்க விரும்புறாரு. பிராக்டிகலா இதை நமக்கு தேவன் என்ன பண்றாரு? நிரூபித்து காண்பிக்கிறார். உன்னால முடியாது, என்னுடைய சித்தத்தை செய்யவோ, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவோ, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியவோ உன்னால முடியாது என்பதை நிஜத்திலே அவர் என்ன பண்றாரு? நிரூபித்து காண்பிச்சார்.